Welcome back to AS English. In this video, you can see parts of sentence. இந்த வீடியோவில் ஒரு சென்டென்ஸினுடைய பாகங்களை பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் 7 பாகங்களோ அல்லது அதற்கு குறைவாகவோ வரலாம். 1. சப்ஜெக்ட், 2. verb, 3. object, 4. indirect object, 5th direct object, 6th complement, 7th extra information. ஒரு சென்டென்ஸ் உருவாகுவதற்கு அடிப்படையாக சப்ஜெக்ட் மற்றும் verb 2 பாகங்கள் இருந்தாலே போதும் ஒரு சென்டென்ஸ் உருவாகிவிடும். மேலும் அதிகமான விளக்கங்களுக்கு மற்ற பாகங்களை நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும். இப்போது நாம் ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், யார் எது என்ற கேள்விக்கான பதில் சப்ஜெக்ட் ஆகும். செயலை செய்யும் நபர் அல்லது பொருள். எக்ஸாம்பிள், ரவி பிளேஸ் கிரிக்கெட். இதில் செயல் செய்கிறவர் ரவி, இது சப்ஜெக்ட். செகண்ட், verb, என்ன செய்கிறான் என்ற கேள்விக்கான பதில் verb, வாட் ஆக்ஷன். எக்ஸாம்பிள், ரவி பிளேஸ் கிரிக்கெட். என்ன செய்கிறான் என்ற கேள்விக்கான பதில் விளையாடுகிறான் என்ற பதில் வரும். அப்படியானால் பிளேஸ் என்பது verb. தேர்ட், ஆப்ஜெக்ட், எதை அல்லது யாரை என்ற கேள்விக்கான பதில் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், ரவி பிளேஸ் கிரிக்கெட். இப்போது எதை என்பதற்கான பதில் கிரிக்கெட், இது ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆக்ஷன், டைரக்டாக போவது ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், she gives a book. a book என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she gives me a book. அவள் எனக்கு ஒரு புத்தகம் தருகிறாள். அப்படியானால் யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் எனக்கு என்ற பதில் வரும். அப்படியானால் மீ என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சிக்ஸ்த், காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்டை அல்லது ஆப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் செய்வது காம்ப்ளிமெண்ட். இதில் 2 டைப் உள்ளது, சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இங்கு சப்ஜெக்டை பற்றி நாம் விளக்குகின்றோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he is a doctor. அவர் ஒரு டாக்டராக இருக்கிறார். அவரை பற்றி நாம் விளக்குகின்றோம். அதாவது a டாக்டர் என்பது காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இங்கு ஆப்ஜெக்டை பற்றி நாம் விளக்குகின்றோம். they elected him leader. அவர்கள் அவனை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். இங்கு ஆப்ஜெக்ட் ஹிம்மாக இருக்கின்றது. ஹிம்மை பற்றி நாம் விளக்குகின்றோம். அப்படியானால் லீடர் என்பது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். செவன்த், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அதாவது கூடுதல் தகவல்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நாம் பயன்படுத்துகின்றோம். இவை ஒரு செயல் எப்போது, எங்கு, எப்படி நிகழ்ந்தது என்பதை கூடுதலாக சென்டென்ஸில் நாம் சேர்ப்பதை எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்று சொல்கின்றோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he runs fast. ஃபாஸ்ட் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போது he runs என்றால் அவன் ஓடுகிறான். கூடுதல் தகவலை நான் சேர்க்கின்றோம், ஃபாஸ்ட் என்கின்ற கூடுதல் தகவலை சேர்க்கின்றோம். how, எப்படி ஓடுகிறான் என்ற கேள்விக்கான பதில் வேகமாக ஓடுகிறான். அப்படியானால் ஃபாஸ்ட் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், he comes at night. at night என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். he comes என்றால் அவன் வருகிறான். at night என்பதை எக்ஸ்ட்ரா சேர்க்கின்றோம். அதாவது எப்பொழுது, when என்ற கேள்விக்கான பதில் at night. at night என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். எஸ். நெக்ஸ்ட், he works in சென்னை. அவர் சென்னையில் வேலை செய்கிறார். இப்போது எங்கு வேலை செய்கிறார் என்ற கேள்விக்கான பதில் இன் சென்னை. இதை கூடுதல் தகவலாக நாம் சேர்க்கின்றோம். இன் சென்னை என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.